தன்னம்பிக்கையை நன்னம்பிக்கையாக கொண்டு தரமான வாழ்வு வாழ்ந்து வரும் தமிழர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் தப்பிவிட்டார்கள் என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம். யாரு தப்பிச்சாங்க? யார்கிட்ட இருந்து தப்பிச்சாங்க? எப்படி தப்பிச்சாங்க? என்ன செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க? பார்ப்போம் இந்த கதையில. அன்னைக்கு ஊர் முழுக்க ஒரே பரபரப்பு. எங்க பார்த்தாலும் போலீஸ், அனைத்து இடங்களிலும். அந்த காலத்து சிவப்பு தொப்பி அணிந்த அரக்கால் சட்டை அணிந்த போலீஸ்காரர்கள் கையில தடியோட, கையில டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு வீடு வீடா சல்லடை போட்டு ஊரையே சலிச்சு தேடுறாங்க. தேடு 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 தேடுன்னு தேடுறாங்க. அப்படி யாரை தேடுறாங்க? ஒரு கொலைகாரனை தேடுறாங்க. ஏன் அந்த கொலைகாரனை தேடுறாங்க? அந்த கொலைகாரன் யாரை கொலை பண்ண தெரியுமா? லீலா மில் ஓனர் ராமதுரை அவர்களை கொலை பண்ணியிருக்கிறான். ராமதுரை சாதாரண ஆளா? லீலா மில்னுடைய ஓனர், மிகப்பெரிய தொழிலதிபர். சாகலாம், குப்பனும் சுப்பனும் சாமானிய சாகலாம். அவன் செத்தா என்ன? 10/11. ஆனா வாழ அனைத்து வசதிகளும், வாழ அனைத்து வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய லீலா மில் ஓனர் அவர் சாவலாமா? அதுவும் கொலையுண்டு சாகலாமா? கொலைகாரன் மாபதா பாதகத்தை செஞ்சிருக்கிறான். சாதாரண வேலையா செஞ்சிருக்கிறான்? மிகப்பெரிய கொலை. எதுக்காக கொலை பண்ணியிருக்கான் தெரியுமா? 200 ரூபாய் காசு. இந்த 200 ரூபாய் காசை முதலாளி தரலன்ட்டு இந்த பையன் கொலை பண்ணியிருக்கிறான். இதுதான் ஊர் முழுக்க ஒரே பேச்சு. எல்லாரும் பேசுறாங்க. இப்படித்தானங்க பேச முடியும்? 4 பேர் 4 விதமாவும் பேசுவாங்க, 40 விதமாவும் பேசுவாங்க. யாருக்கும் இங்க உண்மை முக்கியம் இல்லை. வாய்க்கு என்ன வேலை? எதையாவது சொல்லிதானே ஆகணும். சொல்லிக்கிட்டே இருப்போமே, சொல்லிதான் ஆகணும். சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள். படுபாவை பையன் இப்படி ஒரு முதலாளியை கொலை பண்ணிட்டானே. நாகேஸ்வரன் கோயில் நவராத்திரி விழா, அவருதான் அத்தனையும் உபயம். அது மட்டுமா? அகிலாண்டேஸ்வரி கோயில் 1000 கால் மண்டபம் கட்டினது யாரு? அந்த புண்ணியவான். இப்படி ஒரு தர்ம கர்த்தா, தர்ம கர்த்தா இல்லைங்க, தர்ம தாதா அப்படின்னு எழுதுறாரு. ஏன்னா கடவுளுக்கு பங்கு இத போல ஆளுங்க தானே கொடுப்பாங்க. அவங்க கடவுளோட அப்படி ஒரு உடன்படிக்கையில போட்டுக்கிறாங்க. களவு பணத்துல பாதி நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ எனக்கு நல்ல வாழ்வு கொடு, எனக்கு மேலும் செல்வம் சேரணும்னு வேண்டிக்கிறாங்க இல்லையா? அப்படி ஒரு வேண்டுதல் தான் இவருக்கும். இவரும் அவர்கிட்ட களவு பணம்னா திருடணும்னு தான் அவசியம் இல்லை. ஏழைகளுடைய உழைப்பை சுரண்டுவதும் ஒரு திருட்டு தான். இப்படி ஏழைகளுடைய உழைப்பை சுரண்டி அவர் சேர்த்த பணங்களை தர்மத்துக்கா இப்படி செலவு பண்றாரு. ஒரு பக்கம் வாங்க வேண்டியது, ஒரு பக்கம் செய்ய வேண்டியது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பேர் எடுத்த ஒரு தர்மகர்த்தா. இந்த தர்மகர்த்தா சாகலாமா? அவர் செத்தது அடுக்குமா? நாட்டுக்கு பொறுக்குமா? இதெல்லாம் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஊர் மக்கள் பேசுறாங்க. இன்னைக்கு அவனை பிடிச்சே ஆகணும். அவனுக்கு தூக்கு தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது. அவனை செதிலா அவனை என்ன பண்ணணும்? அவனை கண்டம் துண்டமா வெட்டி போடணும். யார வெட்டணும்? விட்டல். இந்த விட்டலை வெட்டணும். விட்டல் என்றவன் யாரு? இந்த ஆலையில வேலை செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள்ல அவனும் ஒருத்தவன். அவனுடைய மனைவி தங்கம். தங்கம்னா தங்கம், கருப்பு தங்கம். அவளுக்கு அவன் தங்கம், இவனுக்கு அவள் தங்கம். இப்படியாக ஒரு தங்கமான வாழ்க்கையை 2 பேரும், இந்த விட்டலும் தங்கமும் ஜோடியும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவர்கள் தான் இந்த கொலைக்கான காரணமான இந்த விட்டல் தம்பதியினர். இந்த விட்டலை சும்மாவே விடக்கூடாது. இந்த ஊர் பேச்சு. ஏன் கொலை பண்ணான் விட்டல்? மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? 200 ரூபாய் பணங்க. 200 ரூபாய் பணத்துக்காக இந்த படுபாவை கொலை பண்ணியிருக்கான். இப்ப விட்டல் அவனுடைய கண் கொண்டு இந்த கதையை பார்ப்போமா? விட்டல் ஏழை. ஏழையாக இருந்தாலும் மனதளவில் குபேரனாக வாழ்ந்துட்டு இருந்தான். அதுக்கு காரணம் அவன் கையில இருந்த தங்கம். தங்கம்னா தங்கங்க, கருப்பு தங்கம், கருப்பு நிற மேனி இருந்தா என்ன? அவள் அவளுடைய மனது போல இருக்குமா? மனதார காதலித்தார்கள். திருமணத்திற்கு பிறகு அவர்களுடைய காதல் வாழ்க்கை இன்பமா தான் இருந்தது. சந்தோஷமா 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த பஞ்சாலையில. அப்படி வழக்கம் போல அன்னைக்கு வேலைக்கு போனா தங்கம். ஷிஃப்ட் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. இவன் மனைவியை ஆசையா எதிர்பார்த்துக்கிட்டு மில்லுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு.
அந்த ஒரு வழியை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எல்லா காலையும் உத்து பார்க்கறான். எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. தங்கத்தை மட்டும் காணோம். தங்கம் எங்க போயிருக்கிறான்னு இவனுக்கு ஒரே குழப்பம். மில்லெல்லாம் தேடுறான். உள்ள போயிட்டு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மில்லு காணோம். அடுத்த ஷிஃப்ட்டும் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா தங்கம் எங்க போனா தெரியுமா? முதலாளி தர்ம பிரபு லீலாமில் தொழிலதிபர் ராமதுரை அவரோட தனி அறைக்கு வந்து அழைச்சிருந்தார். அழைச்சிட்டு பியூன் சிங்காரத்துக்கிட்ட சொல்லி கூப்பிட்டு வர சொல்றாரு தங்கத்தை. தங்கம் வந்ததுக்கு அப்புறம் தங்கத்துக்கிட்ட வேலை எப்படி போகுது, சம்பளம் என்ன ஏது, இப்படியே பரிவா பேசுறாரு. பரிவா பேசும்போது அவர் குரல்ல ஒரு நடுக்கம் ஏற்படுது. ஏன் நடுக்கம் ஏற்படுது? தன்னெஞ்சே தன்னை சுடுகிறது. பொய் சொன்னா மட்டும் இல்லைங்க, ஒரு குற்றம் செய்யும் போதும் யாருக்கு அது குற்றமா இல்லையா தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெரியும். அவருக்கு ஒரு படபடப்பு, ஒரு நடுக்கம் இருக்கு. அந்த பியூனை வந்து விரட்டுறாரு. சிங்காரம் போய் ஒரு காஃபி எட்டுவா அப்படின்னு விரட்டுறாரு. சிங்காரம் இங்க இருந்து புறப்பட்டு போறாரு. போயிட்டு காஃபி எட்டுன்னு வர போயிடுறாரு. அந்த நேரத்துல தங்கம் ரொம்ப காத்தடிக்குது, சிகரெட்டை பத்த முடிக்க முடியல, அந்த கதவை சாத்து அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி சொல்றாரு. தங்கம் நடுங்கிறா, வெளியில போயிடலான்னு நினைக்கிறா. அதுக்குள்ள அந்த கதவை சாத்தி தங்கத்தை சீரழிக்கிறான் அந்த மில் அதிபர். அதுக்கப்புறம் தங்கத்து கையில ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தா செலவுக்கு வச்சுக்க. ஏன்னா ஏழைகளுடைய உயிருக்கு கற்புக்கு எல்லாத்துக்குமே ஒரு பணம் வச்சிருக்குது இந்த சமூகம், இந்த உலகம். இன்னைக்கு கூட பாருங்க, பல தண்டனைகள் வந்து பண இழப்பீடா சில வந்து தண்டனைகளுக்கு வந்து தராங்க. ஏன் பண இழப்பீடு? அவங்க விபத்து மரணம் ஏற்பட்டது, திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்களுக்கு பண இழப்பீடுலாம் தராங்க. ஆனா ஏழைகள் அதை எதிர்பார்க்கறது இல்லைங்க, அவங்களுக்கான நீதியை தான். ஆனா அவளுக்கான நீதியா அங்க கொடுக்கப்பட்டது 100 ரூபாய் தாள். சுக்கு நூறா கிழிச்சு மூஞ்சில எறிகிறா, விட்டு எறிகிறா. ஏன்னா காசு என்னடா காசு? காசு யார் வேணா சம்பாதிக்கலாம், மானமும் மரியாதையும் தாண்டா மனுஷனுக்கு முக்கியன்ட்டு கிழிச்சு விட்டு எறிகிறா. அங்க கந்தல் கோலமா இருக்கிறா. அங்க இருந்து ஒடியாரா வேகமா, அந்த ஆபீஸ் ரூம்ல இருந்து வேகமா வரா. இத விட்டல் பாத்துறான். பார்த்த உடனே விட்டல் கிட்ட விம்மி விம்மி அழுகுறா. அத்தான் இந்த மில் ஓனர், அது மில் ஓனரு ஓனர். அதுக்கு மேல அவளால சொல்ல முடியல. ஆனா விட்டலுக்கு எல்லாம் புரியுது. அங்க வாசல்ல இருந்த கூர்க்கா வச்சு இந்த கோடாரிய கூர்க்கா இடுப்புல இருந்து புடுங்கிக்கிட்டு வேகமா ஓடுறான். துண்டு துண்டாக வெட்டப்படுகிறார். யார்? தொழிலதிபர் ராமதுரை. இதுதான் விட்டலனுடைய பார்வையிலிருந்து கொலை செய்ததற்கான காரணம். என்னன்னா, துண்டு துண்டா எதுக்கு வெட்டுறான்? தன் மனைவியினுடைய கற்பை சூறையாடியவன், அவளை நாசப்படுத்தியவன். இந்த ஒரே காரணத்துக்காக தான் விட்டல் கொலை செய்யறான். ஆனா ஊர்ல என்னங்க பேசிக்கிட்டாங்க? 200 ரூபாய் பணம், 200 ரூபாய்க்கு ஒரு கொலை பண்ணிட்டான் குடிகார பையன், போக்கிரி பையன் அப்படின்னு கண்டமேனிக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப உண்மையா நடந்தது என்ன? தன் மனைவிக்காக அவளை சீரழித்தவனை அவள் கண் முன்னாடியே வெட்டிடுறான். சும்மா மூடுமா சமூகம்? முதல்ல பாய்ந்து வர்றது கூர்க்கா. அவருடைய கடமையை செய்யறார். விட்டலனுடைய விழாவில் வந்து அவரோட கத்தியை சொருகிறார். உடனே கோடாரி எடுத்து கூர்க்காவை வெட்டி தூக்கி எட்ட போட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. தங்கம் சொல்றா, அத்தான் என்னையும் வெட்டிடுங்க, நான் எச்சில் பண்டமாயிட்டேன், நான் உயிரோட இனிமேட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு தங்கம் சொல்றா. விட்டல், இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பேசாம இரு, நாம இங்கிருந்து போய் வேற ஒரு வாழ்க்கையை வாழலாம், வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்க்காலில் இறங்குறான். இந்த வாய்க்கால்ல இருந்து 10 நிமிஷம் தான் போனா ரயில்வே ஸ்டேஷன் வரும். அங்க இன்னொரு கொஞ்ச நேரத்துல ஒரு ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயின்ல நம்ம ஏறி ஏதோ ஒரு ஊருக்கு, ஏதோ ஒரு பகுதிக்கு போனோம்னா கண்காணாத இடத்துல வாழ்ந்துடலாம் அப்படின்னு போறான். ஆனா சட்டம் சும்மா விடுமா? செத்தது யார்? தொழிலதிபராச்சே. சட்டம் பாய்கிறது எவ்வளவு வேகமா! ஜீப் என்ன, லாரி என்ன, சைக்கிள் என்ன, போலீஸ் படையே அங்க ஊர்ல இறங்கிடுச்சு. சல்லடையா ஒரு வீடு விடாம தேடுறாங்க. ஒரு வீடு விடாம சுத்தி தேடி வந்தா எங்கேயும் கிடைக்கல. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள பிடிச்சே ஆகணும், விட்டலை கொண்டே ஆகணும். ஏன்? செத்தது சாமானியமா? ஒரு உயிர் இல்ல, அது பணக்கார உயிர். ஏழை உயிரா இருந்தா அது கேஸ் எடுத்திருப்பாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகத்தில் இருந்தது. ஆனா
ஒரு பணக்கார உயிர், ஏழை உயிராக இருந்தாலும் வழக்கு தொடுத்திருந்தாலும் இவ்வளவு விரைவாக அது நடைபெற்று இருக்குமா இந்த தேடுதல்? இருக்காது. ஆனா இந்த கேஸ் ரொம்ப முக்கியமானது. தொழிலதிபருடைய கேஸ். ரொம்ப வேகமா போய் தேடுறாங்க. தேடி இவங்க ஒரு லாரி போலீஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுச்சு. விட்டலும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட நெருங்கிட்டான். விட்டலால் இதுக்கு மேலே நடக்க முடியல. விட்டல் வெலாவை பிடிச்சிக்கிட்டு சாஞ்சிடுறான். மனைவி தோள் மேலே அவனை தூக்கிக்கிறா. தங்கம் தூக்கிக்கிட்டு, கவலைப்படாதீங்க தான், நமக்கு நல்ல ஒரு வாழ்வு இருக்கு, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வரா. வந்து வாய்க்கால்லேருந்து ஏறும்போது பார்த்தா ட்ரெயின் வர்றதுக்கான ரெட் சிக்னல் போட்டாங்க, ட்ரெயின் நிறுத்துறதுக்கு. தப்பிச்சிடலான்னு நினைக்கிறா. அப்போதான் ரெண்டு பேரும் அந்த காவலர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. காவலர்கள் சொல்கிறாங்க, விடாதீங்க, புடின்றாங்க. தங்கம் விட்டலை பார்த்து அவளுடைய சேர்த்து வைத்த கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால காதலை ஒரே மொத்தத்தில் விட்டலுக்கு கொடுக்குறா. கொடுத்துட்டு விட்டல்கிட்ட இருந்த கொடாரி எடுத்து விட்டல் நெஞ்ச புழக்கிறா. விட்டல் இறந்துடுறான். விட்டல் இறக்கும்போது துடித்து இறக்குறான். இதை பார்த்த தங்கம் தன்னுடைய கழுத்தை அறுத்துக்கிறான். இதிலிருந்து ரெண்டு பேரும் தப்பிச்சிடுறாங்க. யார்கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க தெரியுமா? சமுதாய கொடுமைகளிலிருந்து இவர்கள் இருவரும் தப்பி விட்டார்கள். ஏன்னா இந்த சமூகம் என்ன செஞ்சிருக்குன்னா, விட்டலுக்கு தூக்கமுடைய மேடையும் அவ மனைவி தங்கத்துக்கு விதவை கோலமும் கொடுத்து இவர்களை வாழ்நாள் பூரா கஷ்டப்படுத்தியிருக்கோம் தங்கத்தை. ஆனா இந்த சமுதாய கொடுமையிலிருந்து இன்னைக்கு தங்கமும் தப்பிச்சிட்டா, விட்டலும் தப்பிச்சிடுறாங்க. அந்த காலத்துல இருந்து இல்லைங்க, எந்த காலத்திலையும் ஏழைகளுக்கான நீதி கொஞ்சம் எட்டா கனியாக தான் இருக்கு. அது என்னைக்கு எட்டுதோ அன்று நம் நாடு மிகவும் ஒரு பொற்காலமான ஒரு நாடாக, பொன் விளையும் நாடாக, சமத்துவ ஒரு நாடாக திகழும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.